எந்த அளவுக்கு இவர்கள் விலை போயிருக்கிறார்கள் பாருங்கள். பெரும்பாலான ஊடகங்கள் வந்து டெல்லியில் எப்படி வந்து பிஜேபி கிட்ட தங்களை விற்று பிழைக்கிறார்களோ அந்த மாதிரி இங்கே திமுக கிட்ட விற்று பிழைக்கிறார்கள். அது இந்த மாதிரி பேரிடர் வரும்போது தெரியுது. இவ்வளோ நடந்திருக்கல, மந்திரி மேலே சேர்த்து அடிச்சிருக்காங்கல்ல. எவனாவது ஒரு மீடியா இன்னைக்கு காமிச்சானா? அதை சோஷியல் மீடியா இல்லைனா வந்திருக்குமா? அது சோஷியல் மீடியா மட்டும் இல்லைனா ஒன்றுமே கிடையாது. மக்கள் படும் துயரங்களை பற்றி கூட உனக்கு கவலை கிடையாது. உனக்கு கல்லா ரொம்பனா போதும். மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதை மட்டும் மறந்துடாதீங்க. மக்களுக்கு உன்னிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வைக்க வேண்டிய நேரத்தில் இவங்களுக்கு வைப்பாங்க ஆப்பு. மக்களிடமிருந்து நீங்கள் முற்றிலுமாக அந்நியப்பட்டு நிற்கிறீர்கள். அரசியல்வாதியை கூட மன்னிச்சிடலாங்க, மீடியாவை மன்னிக்க முடியாது. ஏன்னா உன் தொழில் அது. அந்த தொழிலை செய்ய முடியலன்னா போயிடு, கடையை மூடிட்டு போ. கடையை மூடிட்டு வேறு எதுவும் எவ்வளவோ நல்ல தொழில்கள் இந்த பூமியில் இருக்குது, அதுக்கு போ. ஏன்னா மக்கள் உங்களை நம்புகிறாங்க. ஒரு பேரிடர் காலத்தில் மக்களுக்கு உறுதுணையாக நிற்க வேண்டிய மீடியா அந்த கட்டத்தில் கூட, அந்த பேரிடர் காலத்தில் கூட, அந்த துயரமான நேரத்தில் கூட ஆளும் கட்சியோட ஊதுகுழலாக மாறி போகிறதுன்றது எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனம். இதுக்கு மன்னிப்புண்டா நான் கேட்குறேன்.